ரெண்டு மன்னர்களுக்கும் மண்ணை யார் ஆளணுங்கிற போட்டி இருந்துச்சு. மதம் சம்பந்தமான பிரச்சனைகளே கிடையாது. சத்ரபதி சிவாஜியினுடைய படையிலையும் திவான்களாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. அவுரங்கசீப்பினுடைய சாம்பாஜியை இவர் கொடுமைப்படுத்தினாரு, அவர் தான் கொலை பண்ணாருங்கிற மாதிரி எண்டில் அந்த படத்தை முடிக்கிறாங்க. சமீப காலமாக இந்த மாதிரியான வெறுப்பு படங்களை, இந்தியா முழுவதும் வெறுப்பு படங்களை உருவாக்குற வேலையை ஒரு பெரிய அஜெண்டாவாக பல கோடி ரூபாய் முதலீட்டில் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு சாதி மத ரீதியான ஒரு மோதல் நடக்கும் தெரியாதா? சென்சார் போட என்ன பண்ணுது? 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 350க்கு முன்னாடி வருஷத்துக்கு நடந்த கதையை இல்லாத கதையை இட்டுக்கட்டி ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. அப்போ நாக்பூரில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய கல்லறை ஒன்று இருக்குது. அது தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோல் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை முதலில் கிளப்பியது யாருன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கிளப்புறாரு. கல்லறை நாங்களே உடைக்கிறோம் அப்படின்னு விஹெச்பி பஜ்ரங்தள். இந்த விஹெச்பி பஜ்ரங்தள் யார் அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பிரிவு விங்க். எங்கெங்கெல்லாம் கலவரம் நடக்குதோ அந்த ஆட்கள் தான் அனுப்புவாங்க. தமிழ்மிட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். காலமாகவே இந்தியாவுக்குள்ள இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு சில நபர்களின் தூண்டுதலால அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே அது நாடு முழுக்க கலவரம் பரவக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள். இப்போ அதை கொஞ்சம் காலம் விட்டு கேப் விட்டு இப்போ திரும்பவும் அவுரங்கசீப் கல்லறைக்காக திரும்பவும் அந்த பிரச்சனை தொடருதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வட இந்தியாவில் இருக்குது. நாக்பூரில் இருக்கக்கூடிய கலவரம் நீங்களும் பார்த்திருப்பீங்க செய்திகள். அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கோரிக்கை எதனால இப்போ திடீர்னு இந்த இதை கையில் எடுக்கிறாங்க மக்கள்? என்ன சிக்கல் சார் அங்க? இல்லை, முதல்ல வரலாறுகளை திரிக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி பேசி நம்ம என்ன ஆக போகுது? வரலாறுகளை பேசி இப்போ என்ன ஆக போகுது? கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. முகலாய ஆட்சி காலம், அதுக்கப்புறம் ஆங்கில ஆட்சி காலம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 வருஷம் ஆகி போச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை தூக்கி நம்ம போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 350க்கு முன்னாடி வருஷத்துக்கு நடந்த கதையை இல்லாத கதையை இட்டுக்கட்டி ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. இப்போ அவுரங்கசீப் நம்ம மகாராஷ்டிராவை ஆட்சி செய்து கொண்டிருப்ப அவர் எதிர்த்து போரிட்டவர் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜிக்கும் அவருக்கும் ஒரு போட்டி இருந்தது, யார் அந்த மண்ணை ஆள வேண்டும் என்பது. இந்த ரெண்டு போட்டியிலே ரெண்டு மன்னர்களுக்கும் மண்ணை யார் ஆளணுங்கிற போட்டி இருந்துச்சு. மதம் சம்பந்தமான பிரச்சனைகளே கிடையாது. சத்ரபதி சிவாஜியினுடைய படையிலையும் திவான்களாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அவுரங்கசீப்பினுடைய படைகள்லையும் திவான்களாக இந்துக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இரண்டு மன்னர்கள் அந்த மண்ணை யார் ஆள வேண்டும்ங்கிற ஒரு போட்டி இதுதான் அங்கே நடந்திருக்கு. அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது சில அசம்பாதிதங்களும் நடந்தது. ரெண்டு தரப்புலையும் நடந்திருக்கு அந்த காலங்களில். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என்ன சொல்கிறாங்க, அவுரங்கசீப்பினுடைய சாம்பாஜியை இவர் கொடுமைப்படுத்தினாரு, அவர் தான் கொலை பண்ணாருங்கிற மாதிரி எண்டில் அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதை அப்படி தான் போகுது. சாம்பா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்துச்சு. அந்த படம் ஓரளவுக்கு வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படத்தினுடைய கதை தான் அவுரங்கசீப்புக்கும் சத்ரபதி சிவாஜிக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. சத்ரபதி சிவாஜியினுடைய பையனை அவுரங்கசீப் கொள்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அவர் நிறையா கொடுமைப்படுத்தினார், நிறையா விஷயங்கள் நடந்துச்சுன்னா அந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப, தேட்டர்லேருந்து வெளியில் வர்றப்ப நிறையா சத்தம் போட்டது. தேட்டர்லேயே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி அந்த படமே ஒரு பெரியதாக இருக்கு. சமீப காலமாக இந்த மாதிரியான வெறுப்பு படங்களை, இந்தியா முழுவதும் வெறுப்பு படங்களை உருவாக்குற வேலையை ஒரு பெரிய அஜெண்டாவாக பல கோடி ரூபாய் முதலீட்டில் நடத்திட்டு இருக்காங்க. காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் தெலுங்கு ரசாக்கர்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் என்னென்னா வரலாறுகளை திரித்து மனிதர்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய படங்களை எடுப்பதற்காக அதை ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவில் பணம் பண்ணுறாங்க. அப்படி உள்ள ஒரு படங்களில் தான் அந்த சாவா படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் பேச ஆரம்பிக்குது. அப்போ நாக்பூரில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய கல்லறை ஒன்று இருக்குது. அது தொல்லியல் துறையினுடைய கண்ட்ரோல் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை முதலில் கிளப்பியது யாருன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கிளப்புறாரு. இது நீங்கள் இந்த கல்லறையை நம்ம தோண்டி எடுக்கணும், இது நான் இந்த நம்மளை அடிமைப்படுத்தின, நம்மளை இது பண்ண ஒரு மன்னருடைய கல்லறை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதற்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இல்லை இது தொழில் துறையில் கண்ட்ரோலில் இருக்குது,
நம்ம அதை வந்து இதுதான் சட்ட ரீதியாக தான் இதை வந்து இது பண்ண முடியும்னு அதை மறுக்கலை. ஆனால் அதை ஆதரிச்சு பேசிட்டார். அதற்கு பிறகு அப்போ அங்கும் இங்கும் சில 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 போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கல்லறை நாங்களே உடைக்கிறோம் அப்படின்னு விஹெச்பி பஜ்ரங். இந்த விஹெச்பி பஜ்ரங் யார் அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பிரிவு விங்கு. எங்கெங்கெல்லாம் கலவரம் நடக்குதோ அந்த ஆட்கள் தான் அனுப்புவாங்க. நேரடியாக பாஜக கலவரத்துக்கு போகாது, நேரடியாக ஆர்எஸ்எஸ் கலவரத்துக்கு போகாது. கலவரம் பண்ணணும்னா அனுப்புறது யாருன்னா விஹெச்பி பஜ்ரங் தான் அனுப்புவாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் அவங்க தான் அடித்தாங்க. அப்போ அது அவங்களுடைய, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் வந்து பல பேரில் இயங்கிட்டு இருக்கு, பல பேரில் பல வடிவங்களில் எல்லா தளத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா வெளியில தெரியுறது ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து கலை பிரிவுலையும் உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசியலுக்குள்ளேயும் பாஜகன்ற பேரில் நேரடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளிலும் வேறு வேறு பேர்களை வேறு வேறு தளங்களில் செயல்பட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு அமைப்பு தான் விஹெச்பி அண்ட் பஜ்ரங். அந்த அமைப்புகள் போய் வந்து அந்த கலரை நாங்கள் தோண்ட போகிறோம்னு போகிறாங்க. அங்கே ஒரு தரப்பு தடுக்கிறாங்க, 2 தரப்புக்கும் மோதல் ஏற்படுது. பலரையும் வந்து இன்றைக்கி வீடு வாசல் இறந்துருக்கிறாங்க, தீயை வச்சு கொளுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஏன் இப்போ செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அரசாங்கத்தினுடைய பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்காது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினரே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும் போது இதுக்கு உண்டான பின்னணி என்ன அப்படின்னா, சமீப காலமாக அந்த மொழி பிரச்சனை வந்து அங்கேயும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயுமே மராத்தி மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி சமீபத்தில் ஏர்டெல் ஷோரூமில் போய் ஒருத்தர் மராத்தியில் பேசி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, வீடியோலாம் பார்த்துருக்கோம். அப்போ மொழி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் வந்து கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏக்நாத் சிங் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அரசியல் ரீதியாக இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனையை இப்போ கையில் எடுத்துட்டாங்க. நாட்டில் வந்து இன்னைக்கு என்ன மாதிரியான நிலைமையில் போயிட்டு இருக்கு, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி, இந்த மாதிரி எல்லா வகையிலும் இன்னைக்கு நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் எந்த நாட்டிலையும் பெருசாக வந்து நம்ம வந்து ஒரு உறவு இல்லாமல் இருக்குது, ஏற்றுமதி தடைப்பட்டு போகுது. பட் ட்ரம்ப் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வரி போட்டு வச்சிருக்காரு. வரி போட்டு வச்சிருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஏற்றுமதி பெருமளவு நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எதையுமே வந்து சிந்திக்காமல் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை திரித்து ஒரு படமாக எடுத்து அதை வைத்து ஒரு கலவரம் செய்து மக்களை திசை திருப்பி மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய நீச்சியாக தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஆட்சி பிரச்சனையே இல்லை ஒரு மனுஷனுக்குன்னா அவன் கேள்வி கேட்பான்ல, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் வந்து எனக்கு இத்தனை வேலை தரேன்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் எனக்கு இவ்வளோ மாதம் தரேன்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் இத்தனை ஸ்கீமை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. அப்படி மக்கள் திருப்பி கேட்டக்கூடாதுல்ல. அவனை சிந்திக்கவே விடாமல் எப்படி போதையிலே வச்சிருக்கிற மாதிரி மத போதையிலே அவனை வச்சு மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டே செய்கிறாங்க. இந்தியா முழுவதும் இவர்களான அரசியல் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது திமுக, அதிமுக 2 கட்சியும் என்ன செய்வாங்க அப்படின்னா மாறி மாறி நாங்கள் ஆட்சி காலத்தில் இந்த இதெல்லாம் கொண்டு வந்தோம்பாங்க. திமுக என்ன சொல்லும், நாங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பிஜேபி எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்கா? எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்கா? கேட்காது. அவங்க வந்து இந்த கட்சியை உடைக்கிறது, இந்த கட்சியில் இந்த கட்சியை பிரிக்கிறது, இவனை தூக்கி உள்ளே போடுறது, அந்த கட்சிக்காரனை உள்ளே போடுறது, மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்துறது, ஜாதிக்கு மத மோதலை உண்டை பண்ணுறது, இதுதான் அவங்க கேட்பாங்க. இதுதான் இந்த வேலையை தான் பண்ணுவாங்களோ ஒழிய நியாயமாக நேர்மையாக மக்கள்கிட்ட வந்து போய் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் தைரியமாக, எங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இது வரைக்கும் அவங்க கேட்டதில்லை. அப்போ இதை மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி ஜாதி மத மோதல்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சமீப காலமாக வட இந்தியாவில் இந்த மாதிரியான மனநிலை மாறிக்கிட்டு வருது. அதை நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யூபியில் பல இடங்கள்ல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இவங்க மதத்தை முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. ராமர் கோயில் கட்டிட்டோம், அதாங்க வாழ்நாள் சாதனைன்னு சொன்னாங்க. ராமர் கோயில் இருக்கக்கூடிய வைசாபாத்தில் தோக்குறாங்க. அப்போ மதம் சார்ந்த ஒரு விஷயம் எடுபடலை, மக்கள் திருந்திட்டானோ அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு. அப்போ திருப்பி கிளப்பி விடு. நம்ம மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மன்னர்களே மராட்டியர்களை வந்து அவுரங்கசீப் கொன்று குவித்தார், அவுரங்கசீப் கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கிளப்பி அதை வந்து மத ரீதியாக ஒரு மோதலாக மாற்றி அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலைகளை இப்போ அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமாஜ்வாதி எம்எல்ஏ வந்து பட்ஜெட்டின் சட்டசபை பட்ஜெட்டிலும் போது வந்து அவுரங்கசீப்பை வந்து கொஞ்சம் உயர்வாக பேசிட்டாரு, அவருடைய நிலைப்பாட்டை வந்து ஆதரித்து பேசிட்டாரு, அவருடைய புகழ் வந்து ஓங்குக அப்படின்னு பேசிட்டாரு. அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் போயிட்டு இருக்குது. இல்லை, இந்த முதல்ல வந்து அவங்க ஒரு அஜெண்டாவே பண்றாங்க. மத ரீதியாக ஒரு பிரச்சனை இப்போ ஓஞ்சி போச்சு. ராமர் கோயில் சொன்னாங்க, ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க. அது ரிசல்ட்டும் அவங்களுக்கு நெகட்டிவாக தான் வந்துச்சு.
அப்போ அடுத்து ஒரு பிரச்சனை என்ன செய்யணும் அப்படின்றப்ப இது கையில் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரிசாவில் 2024 தேர்தல் வருது. அங்கே நவீன் பட்நாயக் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார், 4 முறை அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ நவீன் பட்நாயக்கை வீழ்த்துவதற்கு அவங்கள்ட்ட சித்தாந்த ரீதியாக கருத்துக்கள் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து நவீன் பட்நாயக் கூட இருக்கக்கூடிய ஒரு தமிழர் கையில் இருக்கு, ஒரு தமிழர் ஐஏஎஸ் கையில் வச்சிருக்காரு. அந்த சாவி எங்கே இருக்குங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. காணா போயிடுச்சா இல்லை அது வந்து எங்கேயும் இருக்காங்கிறது ஒரு தேடிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ அந்த சாவி வந்து பூரி ஜெகநாதர், ஒரிசாவுடைய பூரி ஜெகநாதருடைய கோயில் சாவி ஒரு தமிழருடைய கையில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுக்கு ஊடகங்களும் ஒத்து வந்துச்சு. அதனால ரிசல்ட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ இதுதான் அவங்க செய்வாங்க. அப்போ இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஆட்சிக்கு வந்துட்டோம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருந்தால் தெளிவாக இருந்தால் கேட்டுருவானே. இப்போ அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வராத, அதுதான் நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுறாத, அங்கே போய் சண்டை போட்டு அப்படின்னு மக்களை திசை திருப்புற வேலை தான் பண்ணுறாங்க. இதுக்கு அது சட்டமன்றத்தில் அவங்க பேசுறதுனால இந்த பிரச்சனை கிளம்பல. இவருடைய பிளான் பண்ணி திட்டமிட்டு ரொம்ப நாள் திட்டமிட்டே தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுக்கு கரெக்டாக அந்த படமும் வந்துச்சு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்துல வந்த விஷயத்துக்காக வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க. ஒரு படம் இவ்வளவு தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்துமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல வந்து அவுரங்கசீப் வந்து ஒரு திறமையான ஆட்சியாளராக இருந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு கொடூரமான ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மத வெறியாளராக அவுரங்கசீப் இருந்தாரு அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு பக்கம். இந்த விஷயங்களை வந்து அந்த படத்துல எப்படி கையாண்டு இருக்கிறாங்க, அது ஏதாவது இல்லை? நீங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்க காட்டணும் அப்படின்னா சாதி ரீதியான கொடுமை மகாராஷ்டிராவில் நிறைய இருந்துச்சு. அதையே நீங்க பதிவு பண்ணல. அம்பேத்கர் இது சம்பந்தமா நிறைய எழுதியிருக்கார். மகாராஷ்டிராவில் சாதிய ரீதியாக எப்படிலாம் அடிமைப்படுத்தப்பட்டோம், கொடுமைப்படுத்தப்பட்டோம், தலித் மக்களை எந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை அங்கே மகாராஷ்டிராவில் செஞ்சாங்கன்னு அம்பேத்கர் நிறைய எழுதியிருக்கார். அவர் அம்பேத்கர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தானே, அங்கிருந்து தானே எழுந்து வர்றாரு. இந்தியாவுக்கு சட்டத்தை கற்றுக் கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் வந்து அங்கே எந்த முறைகளும் எந்தெந்த மாதிரியான அடக்குமுறைகளும் அங்கே ஆளாக இருக்குன்னு நீங்கள் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவினுடைய வரலாறு சொல்லணும்னா நீங்கள் அதையும் சொல்லணுமா இல்லையா? நானும் சொல்றேன், ரெண்டுமே தேவையில்லைங்கிற. ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ எதுக்கு? இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதை நீங்க ஏன் சொல்லி இப்போ ஒரு கலவரமாக மாற்ற முயற்சி பண்றீங்க? இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு சாதி மத ரீதியான ஒரு மோதல் நடக்கும் தெரியாதா? சென்சார் போர்டு என்ன பண்ணுது? அப்போ இது திட்டமிட்டே தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கோடி ரூபா ஃபண்டை கொடுத்து படங்கள் மூலியமாக வெறும் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை பண்றாங்க. அது பல மாநிலங்களில் எடுத்த படங்கள் அவங்க கை கொடுக்கல, ஓடலை, மக்கள் ரசிக்கலை, தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ரசாக்கராக இருக்கட்டும், பல படங்கள் எடுத்துட்டாங்க. அந்த பல படங்களுமே வந்து அவங்களுக்கு பெருசாக மக்கள் கொண்டாட ரசிக்கல. இந்த படம் அவங்க வந்து கை கொடுத்துருச்சு. இப்போ இத்தனை நாள் போட்டு அவங்களுக்கு ஒரு பிளானுக்கு இந்த படம் வந்து சரியான ஒரு வேலையை காமிச்சிருக்கின்றதை பார்க்க வேண்டியது. இப்போ இதுல வந்து தேவேந்திர பட்னாவிஸும் அவுரங்கசீப்பும் ஒன்று நிர்வாகத்தில் வந்து அவருமே வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு எடுத்தாலும் மதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மன்னராக வந்து அவுரங்கசீப் இருந்தார். அப்போ அதே மாதிரி தான் தேவேந்திர பட்னாவிஸும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. அது இப்போ ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்குது. அதை பற்றி இல்லை, தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் அவுரங்கசீப்புக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? அவுரங்கசீப்பினுடைய வரலாறு ரெண்டு பக்கமுமே இருக்குது. 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. தேவேந்திர பட்னாவிஸுடைய ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ்னுடைய நபராக இருக்கிறார், தீவிர அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கார். ஆனால் நம்ம அவுரங்கசீப் பார்த்தா 2 சைட்லேயும் இருக்குது. அவருக்கு ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவரை பற்றி பேசலாம். அப்படிங்கும்போது அந்த கம்பேரிசனே தப்பு. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய சங்கிகள்லாம் இருக்காங்க. இந்த கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனது காரணம் அந்த கட்சியிலேயும் இங்கே ஆட்கள் இருக்காங்க. இப்போ பாஜகவில் காங்கிரஸ் விங்கு ஒன்று உள்ள இருக்குது. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாஜக எல்லா தளத்திலையும் வேலை செய்வாங்க, எல்லா தளத்திலையும் வந்து வேலை செய்வாங்க, வேறு வேறு முகமூடியில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ்லேயும் சில பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வேலை செய்கிறாங்க காங்கிரஸுங்கிற பேனரில். அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரியான நெருக்கடிகளை காங்கிரஸுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட ஈஸியாக தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையா அதே மாதிரி ஒரு இந்து முஸ்லீம் கலவரமாக உண்டாக்குறதுக்கான முயற்சிகள் இருந்தது. அது இப்போ ஓரளவுக்கு அது கொஞ்சம் சர்ச்சை அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பாபர் மசூதி இடிப்பா இருக்கட்டும், இது அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இவங்க உருவாக்கக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அப்போ அந்த பாபர் மசூதி இடிப்பு மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை நாடு முழுக்க பரவ வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, மக்கள் வந்து இந்த மதவெறியிலிருந்து விலகி இப்போ கரண்ட் லைஃப்க்கு வந்திருக்கிறாங்க.
ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. நம்ம வந்து மாட்டு மந்திரத்தினை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. நேற்று கூட நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பேசியிருக்காரு, ஏஐ டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து ஒன்றும் வந்து மாட்டு மந்திர ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிட்டான். அவர்கள் மெயினாக அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லுவாங்க, இந்தி மாநிலங்கள்லேயே அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இந்த மத ரீதியான பிரச்சனையை கை கொடுக்கல. ஆல்ரெடி ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டிங்க, அங்கே வந்து வேறு சொல்லி நீ ஓட்டு கேட்க முடியாது. அப்போ அடுத்த மாநிலங்களில் 2026 வந்து 5 மாநில தேர்தல் வரப்போகுது. அந்த 5 மாநில தேர்தலுக்கு எதை கையில் எடுக்கிறதுனா மதத்தை தான் கையில் எடுப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுவோம். இது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். ஆல்ரெடி சிந்திச்சிட்டாங்க. இன்னும் எப்போ பார்த்தாலும் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க. வளர்ச்சியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, வேலைவாய்ப்பை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் மதம்ன்றது பேசுகிறீங்களே அப்படின்னு வட இந்திய மக்களே அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் பல இடங்களில் தோத்தாங்க. மகாராஷ்டிராவிலையும் நாடாளுமன்ற தேர்தலில் நிறையா தோத்தாங்க. அப்போ அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா இந்த மத ரீதியான விஷயத்தை திருப்பி அதிகமாக அவங்கள்ட்ட ஊட்டணும். அவங்க அதிலிருந்து வெளியேறிட்டு அந்த மத போதையிலிருந்து அவங்க வெளியேற்றிருக்காங்க. போதை தெரியக்கூடாது, ஊத்தவனுக்கு மேலே அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயத்தை ஒவ்வொரு மாநிலத்தில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் அப்படி நடத்தணும் முயற்சி பண்ணுறாங்க, அப்பப்போ முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த திருப்பரங்குன்ற மேட்டர் கையில் எடுத்தாங்க. அங்கே இருக்கிற மக்களே அவர்களை துரத்தி அடித்தாங்க. நீங்கள் வந்த ஆட்களே அங்கே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், அது மழை யார் மழையாக இருந்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், நீங்கள் இந்த பக்கம் வராதிங்கன்னு அந்த இருக்க மக்களே துரத்தி அடித்தாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் அங்கே தமிழ்நாட்டில் ஃபெயிலியர், கை கொடுக்கவில்லை. மகாராஷ்டிரா என்ன ஆகி போச்சுன்னா அதை அவன் பற்றிக்கிச்சது. இது ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்காக அரசியலுக்காக இவங்க பண்ணக்கூடிய வேலைகளை திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள், இந்த மத கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனையை தென்னிந்திய மாநிலங்கள் எப்படி கையாளுது, வட இந்திய மாநிலங்கள் எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும் ரொம்ப தெளிவாக கையாளுது. அதுக்கு உதாரணம் திருப்பரங்குன்றம் நடந்த மேட்டர். திருப்பரங்குன்றத்தில் வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தை போராட்டத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த உள்ளூர் மக்களே முறியடிச்சாங்க. அதான் பெரிய ப்ளஸ். அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கிடையாது, பெரும்பாலான இந்து மக்கள் தான் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை உடனே முடிச்சாங்க. நாங்கள் இங்கே ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் யாரோ வந்து வெளியிருந்து ஆட்களை வந்து இந்த பிரச்சனையை கிளப்பாதீங்க, இது எங்களுக்கு தேவையில்லைன்னு அந்த மக்களே முறியடிச்சாங்க. இப்போ ஒரு முஸ்லீம்ஸுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம் போராட வேண்டியதில்லை, இன்னொரு ஹிந்து தான் போராடுறான். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. தென் மாநிலங்களுக்கு இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் ஆகி வாழ்றான். இப்போ 4 பேர் இருக்கான்னா அதில் 2 பேர் முஸ்லீமாக இருப்பான், ஒருத்தன் ஹிந்துவாக இருப்பான், ஒருத்தன் கிறிஸ்டினாக இருப்பான். மிங்கிள் ஆகி ஒரே கல்ச்சர்லாம் வர்றான். எல்லாரும் சாப்பிட்றான். ஒரே வீட்டுக்குள்ளே அவன் இந்துவாக இருப்பான், வீட்டுக்குள்ளே முஸ்லீமாக இருப்பான். வெளியில் வந்துட்டா வேலைக்கு போகிற இடத்துலையோ படிக்கிற இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். ஒரே கல்ச்சர் தான் வாழ்கிறான், ஒரே மொழி தான் பேசுகிறான், ஒரே சாப்பாடு தான் பேசுகிறான், அவனுக்கு வித்தியாசமே இல்லை. அப்படிங்கும் போது இந்த பிரச்சனையை அவங்களே கையில் எடுத்துறாங்க, வளர விடாமல் ஆரம்பத்திலேயே தட்டிடுறாங்க. தமிழ்நாட்டில் அவர்களால் கால் உடைய முடியல. அதுக்கு வந்து பெரியாரும் அண்ணாவும் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் வந்து ரொம்ப ஒரு பக்குவமான பாடம். அண்ணா வந்து எப்படி அரசியல் எப்படி பார்க்கணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீ ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பெசாமல் அப்படின்னு அண்ணா ஒரு அரசியல் ரீதியாக ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. பெரியார் இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்பாதன்னு கேட்டு அந்த பக்கம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஸ்ட்ராங் இருக்குது, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் பெரியார் இன்னைக்கு கையில் எடுத்துட்டு பெரியாருடைய சித்தாந்தத்தை உடைக்கணும்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. வேறு முகமூடியில் தமிழ் தேசியன்ற ஒரு முகமூடியில், நேரடியாக ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு முகமூடியில் பலரும் பேசுகிறாங்க. ஆனால் அது உடைக்க முடியல. அது பெரியார் அண்ணாவும் போட்ட அந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது நமக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, படிச்சிடுறோம், கேள்வி கேட்குறோம், சிந்திக்கிறோம். அதனால் இங்கே வந்து அவங்க மத கலவரத்தையோ சாதி கலவரத்தையோ கொண்டு வர முடியாது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ஆந்திராவில் கொஞ்சம் இப்போ வந்து அது வந்து கைமீறி போயிடுச்சோங்கிற ஒரு கவலை இருக்குது. இப்போ சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள் சந்திரபாபு நாயுடு தூக்கி விட்டு அந்த இடத்துல தான் உட்காரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸு, ஆந்திரா தெலுங்கு படங்களும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக தான் இருக்கும். இவர் கொஞ்சம் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு தான் ஆபத்துன்னு நினைக்கிறேன். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படின்னாலே எல்லாருமே நினைக்கிறது இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும், இல்லை ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த பஜ்ரங் தொல்லோ இல்லை விஹெச்பியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அமைப்புகளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாஜக இந்த கலவரங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்காமல் அவங்களால அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியாது. வளர்ச்சியை சொல்லி ஓட்டுக்கலுங்க, மக்களுக்கு திட்டங்களை சொல்லி ஓட்டுக்கலுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பாஜக 10-12 வருஷமாக உள்ளே வந்து கால் உண்டுன்னு முயற்சி பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன கொண்டு வந்திருப்பீங்க? நாங்கள் மத்திய அரசினுடைய ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை கோடி கொடுத்துருக்குறோம், தமிழுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா? கேட்க மாட்டேங்கிங்க. அந்த கட்சி ஊழல் செஞ்சிருச்சு, இந்த கட்சி 2ஆக உடஞ்சி போயிடுச்சு,
எம்ஜிஆர் எங்கள் தலைவர், ஜெயலலிதா எங்கள் தலைவர், அவங்களாம் தன்னுடைய கட்சியோட தலைவராக ஏற்றுக்குறாங்க. ஏற்றுக்கிட்டு அப்போ உங்களுடைய சித்தாந்தங்களை சொல்லி உங்களுக்கு ஓட்டு கேட்க தெரியாது. இல்லை, உங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அவங்க யாரும் ஓட்டு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சித்தாந்தம் என்ன சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? வளர்ச்சியே இல்லை. உங்களோட திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? அதுவும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலவரம் பண்ணி தான் ஓட்டு வாங்குறீங்க. மக்களை பிரித்து தான் ஓட்டு பண்ணுறேன். டிவைடிங் பாலிடிக்ஸ் தான். மக்களை 2 பேர் ஒன்றா இருக்கணும் பிரித்து, அவனை உடச்சி இந்த கட்சியை உடச்சி உள்ளே புகுந்து அந்த கலவரம் பண்ணி இந்த அரசியல் தான் உங்களுக்கு நேர்மையாக அரசியல் அவர்கள்ன்றது அவர்களுக்கு தெரியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க.